நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர் யாக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்து அந்த மின்போலும் என்பர் பசித்து வந்தே ஏற்கும் அவர்க்கு இடவெண்ணின் எங்கேனும் எழுந்திருப்பார் வேல் குமாரர்க்கு அன்பு இலாதவர் ஞானம் மிகவும் நன்றே. இந்த பாடலின் பொருள்: இந்த உடம்பை நீர்க்குமிழிக்கு நிகர் என்பர். பொருட்செல்வத்தை பார்க்குங்கால் அதை மின்னல் போல் என்கின்றனர். யாரேனும் பசித்து யாசித்து வந்தாலோ எங்கேனும் எழுந்து சென்றிடுவர். வேல்குமாரனிடம் ஞானமில்லாதவர் ஞானம் மிகவும் நன்றே. இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு அப்படின்றது வந்து நீர்க்குமிழி மாதிரியாம். வரும் ஒரு 100 இயர்ஸ் அவ்வளோதான், அதுக்கப்புறம் பை பாய் அப்படின்ட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த 100 இயர்ஸ்ல நாம் என்ன பண்ணுறோம், 100 வருஷத்துல பொருட்செல்வத்தை இஷ்டத்துக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கிறது. சரிங்களா? அந்த பொருட்செல்வம் அப்படி கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அப்படி ஒரு மின்னல் மாதிரி போயிடுமா. சாமி நினைச்சா போயிடும். சாமி நினைச்சா மட்டும்தான் நம்ம கூட இருக்கோம். நாம் வந்து அதுக்கு சொந்தக்காரங்க கிடையாது. சும்மா ஒரு இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சாமி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இருக்கிற செல்வத்தை நம்ம யாராவது பசித்து வந்து எங்க எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி எழுந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றாங்க. இப்ப வேல்குமாருக்கு என்ன பிடிக்கும்னா, இப்ப நிறைய பேர் வந்து மந்திரம் சொல்றாங்க, இந்த தியானம் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லைங்களா? நீங்க வந்து நம்ம முருகனை கும்பிடுறதுக்கு வந்து ரொம்ப ஞானம்லாம் தேவை கிடையாதான். எந்த இறைவனை இறைவன்னாலே ஞானம்லாம் தேவையில்லைங்க. யாகம் வளர்க்கணும், இது மந்திரம் சொல்லணும், இதெல்லாம் வந்து அடியோட தேவை கிடையாது. இறைவனுக்கு தேவையானது ஒரே ஒரு அன்பு தான். நீங்க பாருங்க, நாயன்மார்கள்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் மந்திரம்லாம் எதுவுமே ஜபிச்சிருக்க மாட்டாங்க. வெறும் அசால்ட்டா அன்பு மட்டுமே. நான் வந்து சிவனை பார்க்கணும், நான் என் முருகனை பார்க்கணும் அப்படின்னு அசால்ட்டா அப்படியே அன்பு மட்டுமே கொடுத்துருப்பாங்க. அவங்கள வந்து சாமி வந்து நாயன்மாரா மாத்திருப்பார். அந்த அன்பு இன்னொசென்ட்டான அன்பு, புனிதமான தூய்மையான அன்பு மட்டுமே இறைவனுக்கு போதுமானது அப்படின்னு அருணகிரிநாதர் இங்க சொல்றார். மிக்க நன்றி.